திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு 5ஆம் நாளான இன்று ஓதுவார்கள் தமிழில் வேத மந்திரங்கள் ஓத சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், 5ஆம் நாள் நிகழ்வில் இன்னைக்கு என்னென்ன சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு? பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? ஆறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடானது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூரில் இருக்குது. இது 6 கோவில்களில் 5 கோவில்களும் மலை மீது இருக்குது. இது ஒன்று மட்டுமே கடற்கரையில் அமைந்திருக்கிறது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாகும். சுமார் 137 அடி உயரம் கொண்ட இந்த கோவில் 9 அடுக்குகளை கொண்டது. கடல் மட்டமும் மூலவர் இருக்கக்கூடிய மட்டமும் ஒரே மட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவது வழக்கம். இந்த முறை 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்ததை அடுத்து இந்த அரசு வந்த பிறகு தீவிர முயற்சியால் கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து கோயில் முழுமையாக புனரமைக்கப்பட்டு வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவில் மேல் உள்ள கலசங்கள் அனைத்துமே தங்க முலாம் பூசப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கிறது. தினமும் 1ஆம் தேதி முதல் தினமும் காலை மற்றும் மாலை யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இன்று 5ஆம் நாள் யாகசாலை பூஜை நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் 7ஆம் தேதி 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்பதற்காக தற்போது இருந்தே பக்தர்கள் யாகசாலை பூஜைகளை பார்த்துவிட்டு கடலில் புனித நீராடி சென்று வருகிறார்கள். இதனை அடுத்து கோவில் முழுவதும் அலங்காரமும் செய்யப்பட்டு வருகிறது. இன்று பக்தர்கள் பெரும்பாலும் புனித குடமுழுக்கு செய்த நீரை தங்கள் மீது தெளித்தால் தாங்கள் வேண்டியது நிறைவேறும், தங்கள் வாழ்வு செழிக்கும் என்ற நம்பிக்கையோடு வருவதால் ட்ரோன்கள் மூலம் அவர்கள் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் பறக்கும் நீர் தெளிப்பான் மூலம் தற்போது நீர் தெளிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இதன் மூலம் 20 ட்ரோன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் புனித நீர் தெளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடற்கரையில் இருந்து மக்கள் குடமுழுக்கை பார்ப்பதற்கு சுமார் 40,000 சதுர அடி பரப்பில் கம்புகளால் வேலி அமைக்கப்பட்டு பிரம்மாண்ட ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோவில் மேல் தளத்தில் 8,000 சதுர அடியிலும் செய்யப்பட்டிருக்கிறது. பூஜையில் தமிழில் மந்திரம் ஓதுவார்கள் ஓதுவது பக்தர்களுக்கு மிகவும் புரிவதாகவும் அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் புரிவதாக சொல்லி பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பக்தர்கள் நிற்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் இன்றைக்கி கோயிலில் வந்திருக்கீங்க, 7ஆம் தேதி வருவீங்களா? இன்றைக்கி எப்படி இருக்குது? மந்திரம் தமிழில் ஓதுறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோயிலில் எல்லாமே விமர்சையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டில் 2ஆம் படை வீடான நம்ம திருச்செந்தூரில் குடமுழுக்கு 1ஆம் தேதியிலேருந்து எல்லாமே நடைபெற்றுருக்கு. 7ஆம் தேதி ரொம்ப விமர்சையாக நடக்க போகுது. ரொம்ப அழகாக எல்லா ஏற்பாடும் அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தங்கமாக ஜொலிக்குது முருகர் கோயில். நாங்கள் இந்த ஊர் தான். ரொம்ப அழகாக ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுடைய வேண்டுதல் என்ன கேட்டாலும் நம்ம அப்போ முருகர் எப்போவுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லா மக்கள் எங்கெங்கே தங்கினாலும் போகிறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லா இடத்துலையுமே சரியான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது கோயில், சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு தற்போது இருந்தே மக்கள் கொண்டு இருக்கிறார்கள். அநேகமாக நாளை மாலை அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 6,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 6,000 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூரை சுற்றிலுமே திருச்செந்தூரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே கார்களில் வரக்கூடியவர்கள் வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் செய்யப்பட்டு தற்போது குடமுழுக்கு தேவையான அந்த ஏரி தண்ணீர் ஊற்றுவதற்கு தேவையான சாரம் கட்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து வேலைகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. நிச்சயமாக தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வேத மந்திரங்கள் ஓதும் நிகழ்வு பற்றி விவரிச்சிங்க. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.